வணக்கம், சுஸ்வாகத்தம். காஞ்சி வாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ சுந்தரானந்த சித்த சத்குரவே நமः. ध्यायेन् नित्यं गणेशं परमगुणयुतं ध्यानसंस्थं त्रिनेत्रम् एकं देवं त्वनेकं परमसुखयुतं देवदेवं प्रसन्नं चुण्डादण्डाड्यगण्डोद्गलितमदजलोल्लोलमत्तालिमालं श्रीमन्दं विघ्नराजं सकलसुखकरं श्रीगणेशं नमामि. தேவர்களில் மிகவும் செல்வந்தராக போற்றப்படுபவர் குபேரன். அதில் அவன் மிகுந்த ஆணவம் கொண்டிருந்தான். தனது அபரிமிதமான செல்வத்தில் பெருமிதம் கொண்ட குபேரன் அனைத்து தேவர்களுக்கும் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தான். அந்த விருந்துக்கு அனைத்து தேவர்களையும் அழைத்திருந்தான். அப்படி அழைத்தவர்களில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அடங்கும். சிவபெருமானை அழைப்பதற்காக சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் இருப்பிடமாகிய புனிதமான கைலாச மலைக்கு சென்றான் குபேரன். கைலாச மலையை அடைந்த குபேரன் சிவபெருமான் தியானத்தில் அமர்ந்திருப்பதை கண்டான். சிவபெருமான் தியானத்தில் இருந்து விழித்து எழும்பரை பொறுமையுடன் காத்திருந்து விழித்து எழுந்ததும் பின்வருமாறு சொல்ல ஆரம்பித்தான். ஐயனே, நான் தேவர்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன். பிரம்மலோகம், சத்தியலோகம், இந்திரலோகம் ஆகிய தேவர்கள் வசிக்கும் உலகத்துக்கு எல்லாம் சென்று அவர்கள் எல்லோரையும் நான் அளிக்கும் விருந்துக்கு அழைத்தாகிவிட்டது. அவர்களும் நாங்கள் வருகிறோம் என்று ஒப்புக்கொண்டு விட்டார்கள். நீங்களும் பார்வதி தேவியாரும் மட்டும்தான் மிஞ்சி இருப்பவர்கள். ஆகையால் உங்களையும் பார்வதி தேவியாரையும் அழைத்து செல்லவே தங்களை காண நேரில் வந்தேன். நீங்கள் இருவரும் விருந்துக்கு வந்து என்னை ஆசீர்வதிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். அதற்கு பரமேஸ்வரன் புன்முறுவல் போர்த்து கொண்டே சொல்றார், சரி குபேரா, நாங்கள் இருவரும் வருகிறோம். ஆனால் எந்த ஒரு செயல் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் விநாயகனை முன்னிறுத்தித்தான் ஆரம்பிக்க வேண்டும் என்பது நியதி. அப்படி இருக்க நீ விநாயகனையும் அவன் தம்பியாகிய சுப்பிரமணியனையும் விருந்துக்கு அழைத்தாயா? என் மகன்கள் என்ற காரணத்துக்காக சொல்லவில்லை. அவர்கள் இருவரும் குழந்தைகள். ஏதாவது வில்லங்கம் செய்துவிடப் போகிறார்களே என்று ஆதங்கத்தில் தான் உன்னிடம் சொல்கிறேன். விநாயகன் திரிபுர தகனத்தின் போது அவனிடம் சொல்லிக்கவில்லை என்பதற்காக என் தேரின் அச்சாணியை வரை ஒடித்தவன் அல்லவா? அது உனக்கு தெரியாதா? ஆகையால் விநாயகனையும் கூடவே அவன் தம்பியான சுப்பிரமணியனையும் அழைத்து விட்டு செல், நல்லது நடக்கும் என்று ஆசீர்வதித்து குபேரனை வழி அனுப்பி வைத்தார். குபேரனும் அம்மையப்பராகிய பரமேஸ்வரனை வணங்கி அங்கிருந்து நகர்ந்தவர் விநாயகரையும் சுப்பிரமணியனையும் விருந்துக்கு அழைத்து விட்டு சென்றார். விருந்து படைக்கும் நாளும் வந்தது. ஞானம் மற்றும் குழந்தைத்தனத்தின் மொத்த உருவமானவன் விநாயகன் குபேரனின் ஆடம்பரமான அரண்மனைக்குள் நுழைந்தார். அப்பொழுது குபேரன் அங்கு வந்திருந்த விருந்தினர்களுக்கு தன்னுடைய அரண்மனையை காட்டிக்கொண்டிருந்தார். தங்க பாத்திரங்கள், தரையை அலங்கரித்திருந்த பட்டு கம்பளங்கள் ஆகியவையை காட்டி ஆச்சரியத்தில் மூழ்கடித்துக் கொண்டிருந்தார். அரண்மனைக்குள் நுழைந்த விநாயகரை பார்த்ததும் மிகவும் குதூகலத்துடன் குபேரன் வரவேற்றான். அவர் பாதங்களை நீரால் அபிஷேகம் செய்து அவரை ஆசனத்தில் அமர செய்தான். விருந்து ஆரம்பமானது. தலைவாழை இலை போட்டு விதவிதமான பலகாரங்கள், உணவு வகைகள் பரிமாறப்பட்டன. பரிமாறிய அத்தனை உணவு வகைகளையும் நிமிட நேரத்தில் உண்டு முடித்து இன்னும் கொண்டு வா என்று கேட்கிறார் விநாயகன். குபேரனோ பரிமாறிக்கொண்டே இருந்தான். சமையல் அறையில் தயாரித்து வைத்திருந்த அத்தனை உணவு வகைகளும் தீர்ந்துவிட்டு இருந்தது. இனி ஒன்றும் மீதி இருப்பதாக தெரியவில்லை. சமையல் செய்ய வைத்திருந்த காய்கள், அரிசி என எல்லாவற்றையும் ஆர்வத்துடன் உண்டார். அப்படியும் அவரது பசி அடங்கவில்லை. இன்னும் வேண்டும் என்று அடம்பிடித்தார். விநாயகர் செயலால் விரக்தி அடைந்த குபேரன் சிவபெருமானின் இருப்பிடமாகிய கைலாயத்திற்கு ஓடினான். விநாயகரின் அடங்காத பசியையும் அதன் விளைவால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் பரமேஸ்வரனிடம் விவரித்தார். அதற்கு பின் ஐயனே, நீரே கதி என்று பரமேஸ்வரனை சரணாகதி அடைந்தான். எல்லையற்ற கருணை வள்ளலாகிய சிவபெருமான் புன்னகை பூத்துக்கொண்டே பேச ஆரம்பித்தார். குபேரன்
குபேரா, உன் விருந்தில் ஆடம்பரம்தான் இருந்ததே தவிர அன்பும் பணிவும் கொஞ்சமும் இல்லை. தன்னுடைய பசியை போக்க விநாயகனுக்கு அதிகமான பதார்த்தங்கள் எதுவும் தேவையில்லை. அவனுக்கு தேவை அன்புடனும் பாசத்துடனும் பரிமாறும் உணவே. தன் தவறை உணர்ந்த குபேரன் பரமேஸ்வரனிடம் மன்னிப்பு கோரினார். அவன் மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட பரமேஸ்வரன் பார்வதி தேவியை அழைத்து ஒரு சிறிய பாத்திரத்தில் பொங்கலை கொண்டு வர சொல்லி அதை குபேரனிடம் கொடுத்தார். இதை மிகுந்த பணிவுடன் விநாயகருக்கு படைக்க சொன்னார். அதை வாங்கிக் கொண்ட குபேரன் கைலாயத்திலிருந்து தன் அரண்மனைக்கு வந்து விநாயகரிடம் மிகுந்த பணிவுடன் சமர்ப்பித்தான். அதை வாங்கி உண்டதும் விநாயகனது பசி அடங்கியது. விநாயகனும் குபேரனை ஆசிர்வதித்துவிட்டு கைலாயம் சென்று விட்டார். ஆக குபேரனின் ஆணவத்தை அடக்க பரமேஸ்வரன் எடுத்த பாடமே இது. இது நமக்கும் ஒரு பாடமாக அமையட்டும். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகின்றது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் கணேஷ்.